அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடவுள் போட்ட முடிச்சு பாகம் 2. ஜோதிடர் சொன்னபடி நடக்குமா? தன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி ராஜி அரைக்கதவை படார் என்று சாத்தியது. அஸ்வினின் முகத்தில் அரைந்தது போல இருந்தது. மகி அழுது கொண்டே ஓடியதை பார்த்து அதிர்ந்த மேகலா அவளுடைய அறையை நோக்கி ஓடினாள். கதவை தட்டியும் மகி திறக்கவில்லை என்றதும் ஜன்னல் வழியே உள்ளே எட்டி பார்த்தாள். அங்கே மகி ஸ்டூலின் மேல் ஏறி நின்று ஒரு புடவையை ஃபேனில் கட்டி கொண்டிருந்தாள். பார்த்த மேகலா வீர் என்று அலற பூமிநாதனும் ஓடி போய் பார்த்தார். அங்கே மகி தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். தன் மகளின் செயலை பார்த்து மயங்கி சரிந்த மேகலாவை கையில் தாங்கிக் கொண்டார் பூமிநாதன். அனிருத் கதவை வேகமாக இடிக்க கதவு திறந்து கொண்டது. உள்ளே சென்றவன் மகியை தன் கைகளில் தூக்கி வந்து விட்டான். அவளை சோஃபாவில் உட்கார வைக்க அதற்குள் மேகலாவுக்கும் மயக்கம் தெளிந்திருந்தது. இவர்கள் வந்தவர்களை கவனித்து கொண்டது போய் இப்போது அவர்கள்தான் இவர்களை கவனித்து கொள்ள வேண்டியதாயிற்று. சற்று நேரம் கழித்து, சரி, இது அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனை, பேசி தீர்த்து கொள்ளட்டும், நாம் போகலாம் என்று காயத்ரி தேவி சொல்ல வந்தவர்கள் எழுந்தார்கள். ஆனால் இங்கு நடக்கும் கலவரம் எதுவும் தெரியாமல் அறைக்குள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் ராஜி. அவன்தான் மாப்பிள்ளையா? போயும் போயும் அவன் எதற்கு தோட்டத்துக்கு வர வேண்டும்? அப்போது பார்த்தா அந்த மயில் என் மீது வந்து விழ வேண்டும். என் தங்கையின் வாழ்க்கையில் நானே மண்ணை அள்ளி போடும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டு விட்டதே அந்த மயில். மகி எவ்வளவு அழகு, அவளை விட்டு என்னை பிடிக்கிறது என்று சொல்கிறானே, சரியான முட்டாளாக இருப்பான் போல இருக்கிறது. மகியின் வாழ்க்கைக்காக அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஏற்கனவே அம்மாவுக்கு என்னை பெரிதாக பிடிக்காது. இப்போது இந்த பிரச்சனை வேறு. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள் ராஜி. அவர்கள் கிளம்புவதை பார்த்த மேகலாவின் மனது படபடத்தது. இதை இப்போதே பேசி சரி செய்து விட வேண்டும். இல்லை என்றால் சகுனம் சரியில்லை, அது இது என்று ஏதாவது ஒரு வழியில் இந்த சம்பந்தம் தட்டி போய்விடும். பிறகு இது போல ஒரு இடத்தை பிடிப்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. மனதில் தோன்றியதை உடனே செயலாக்க துணிந்து நின்றவர்கள் முன்வந்து கைகூப்பி நின்றாள் மேகலா. என் மகளை பெண் பார்க்க வரீங்கன்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம். காலையிலிருந்து உங்கள் வரவுக்காக மகி எவ்வளவு சந்தோஷமா காத்திருந்தா தெரியுமா? கடைசியில அவள் இப்படி மனம் நோகும்படி ஆகிவிட்டதே. பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இப்படி செய்யலாமா? போட்டோவை பார்த்து தரகர் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம்தான் ஜாதகம் பார்த்தீங்க. எல்லாம் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு சம்மதம்னு நீங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தானே நாங்களும் உங்களை வர சொன்னோம். உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறோம்னு அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்போ நீங்க பாட்டுக்கு போகலாமா? சின்ன பெண் அவ. எவ்வளவு மனசு நொந்து போயிருந்தா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மேகலா கெஞ்ச. காயத்ரி தேவி சற்று சங்கடமாக அஸ்வினை பார்த்தாள். அஸ்வின் உறுதியான சிலை போல நின்றான். அம்மா, எனக்கு அந்த பெண்ணைத்தான் பிடிச்சிருக்கு. அவளை திருமணம் செய்யறத பத்தி பேசுறதுன்னா இங்கே இருக்கேன், இல்லைன்னா கிளம்புறேன். நீங்களும் கிளம்புங்க, போகலாம் என்றான் பிடிவாதமாக. இவளை பெண் பார்க்க வந்துட்டு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா இவளோட கதி என்ன ஆவறது? நாளைக்கு இது வெளியில தெரிஞ்சா இவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? கண்ணீருடன் கேட்டாள் மேகலா. ஆன்ட்டி, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா நான் மகியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறினான் அனிருத். இப்போது எல்லோருக்கும் அடுத்த அதிர்ச்சி. என்னடா இது என்பது போல எல்லோரும் அனிருத்தை பார்க்க சப்போர்ட்டுக்காக அண்ணனின் பக்கம் போய் நின்று கொண்டான் அனிருத். என்னடா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அண்ணனுக்கு பெண் பார்க்க வந்த இடத்துல நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, கடிந்து கொண்டார் அனிருத்தின் அப்பா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளையே கிடையாதுடா. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்க நீ என்னடா முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிக்கிற, கடிந்து கொண்டாள் காயத்ரி தேவி. அம்மா, எதுக்கு இப்ப தம்பியை திட்டுறீங்க? அவன் மனசுல பட்டதை சொன்னான், அதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்லடா, உனக்கு பார்க்க வந்த பொண்ணை எப்படிடா அவனுக்கு என்றார் பாட்டி. சற்றென்று எழுந்தாள் ஸ்வேதா. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் கிளம்புங்க. ஒரே குழப்பமா இருக்கு. பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே இல்ல, ஏதோ டிராமா பார்க்குற மாதிரி இருக்கு சொல்லிக்கொண்டே குனிந்து அம்மாவின் கையில் இருந்த குழந்தையை வாங்கினாள்.
அஸ்வினும் திரும்ப மற்றவர்களும் எழுந்தார்கள். நின்று கொண்டிருந்த பூமிநாதன் சரி போயிட்டு வாங்க என்பது மாதிரி கும்பிட, கண்ணீருடன் நின்ற மகியை பார்த்த மேகலா மீண்டும் அவர்களை தடுத்தாள். அஸ்வினின் குடும்பம் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் மீண்டும் வந்து அமர்ந்தனர். ஏனென்றால் காயத்ரி ராஜகோபால் தம்பதிகளுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல. அவர்களிடம் இல்லாத பணமா? அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நல்ல குணவதியான தன் மகனுக்கு பொருத்தமான பெண் வேண்டும், அவ்வளவுதான். அஸ்வினின் தாத்தா சாதாரண குடும்பமாக பிறந்து அதன் பிறகு தன் உழைப்பால் உயர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தவர். அவருடைய மகன் ராஜகோபாலும் அப்பாவை போலவே கடின உழைப்பாளி. அத்தோடு அவர் படித்த படிப்பும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அப்பா செய்த தொழிலை விரிவுபடுத்தி அத்துடன் பல பொருட்களை இறக்குமதி செய்து விற்க ஆரம்பித்தனர். அதனால் ஸ்வேதா, அஸ்வின், அனிருத் மூவரும் பிறந்து கொஞ்ச நாட்களுக்கெல்லாம் நடுத்தர வர்க்கமாக இருந்த அவர்கள் குடும்பம் உயர்மட்ட குடும்பமாக மாறிவிட்டது. ஆனாலும் இன்றளவும் பாரம்பரியம், மனிதாபிமானம் இதையெல்லாம் அவர்கள் கைவிடவில்லை. முடிந்த அளவுக்கு யாருக்கும் உதவி செய்வதிலும் எந்த குறையும் வைப்பதில்லை. ஆனால் இளம் தலைமுறையினர் மூவரும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்பார்களே, அப்படி பிறந்ததால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் எல்லாமே மேல்தட்டு மக்களை போலத்தான் இருந்தது. ஸ்வேதாவை ஒரு மிகப்பெரிய பணக்கார இடத்தில்தான் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அஸ்வினுக்கு பெண் தேடும் போது அவனுக்கேற்ற பெண்ணை தேர்ந்தெடுக்க ரொம்பவும் ஸ்ரத்தை எடுத்து கொண்டனர். தான் செய்வதுதான் சரி என்று நினைக்கும் பிடிவாத குணம், வேலை என்று வந்துவிட்டால் அதில் முழுவதுமாக மூழ்கிவிடும் தன்மை, இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவனுடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அழகான பெண்ணைத்தான் அவர்கள் அஸ்வினுக்காக தேடினார்கள். அதனால்தான் தரகர் பூமிநாதன் குடும்பத்தை பற்றி சொல்ல, அவர்கள் வசதியை பார்க்காமல் மணப்பெண் குணவதியாக இருக்கிறாளா, அழகாக இருக்கிறாளா என்பதை மட்டுமே பார்த்தனர். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க. என்னமோ எதிர்பார்த்து என்னென்னமோ நடக்குது. நீங்க பெரிய மனுஷங்க, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க என்று மேகலா சொல்ல, மறுபடியும் தயக்கத்தோடு பெரியவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து விட்டனர். இப்போது மேகலாவே சென்று ராஜி இருந்த அறைக்கதவை தட்ட, திறந்து கொண்டு வெளியே வந்தாள் ராஜி. அவளுக்கு அங்கு நடந்தது எதுவுமே தெரியவில்லை. கலக்கத்தோடு நின்றிருந்த அப்பாவை பார்த்த ராஜியிடம், ஒரு நாளும் இல்லாம நீ இன்னைக்கு ஏமா இப்படி நடந்துக்கிற என்று வருத்தப்பட்டார் அவர். ராஜிக்கு அப்பாவின் வருத்தம் மிகுந்த வார்த்தைகள் மன வலியை கொடுத்தது. ஒரு நாளும் அவர் ராஜியை ஏன் என்றும் கேட்டதில்லை. ராஜியும் அந்த அளவிற்கு வைத்து கொண்டதும் இல்லை. எவ்வளவோ கெடுபிடியாக இருக்கும் அவளுடைய அம்மா மேகலா கூட ராஜியை வேலை விஷயத்திலும் மற்ற நடவடிக்கைகளிலும் குறை சொல்வதில்லை. அப்படி இருக்க என்னம்மா ராஜி இப்படி பண்ற என்ற அப்பாவின் கேள்வி அவளை குடைந்தது. எல்லோரும் உட்கார்ந்து பேசி முடிச்சிட்டு அப்புறம் சொல்லுங்க என்று காயத்ரி தேவி சொல்ல, அனிருத்துக்கு மகியின் மேலிருந்த கண்கள் வேறெங்கும் நகரவே இல்லை. அதுவரை அமைதியாக இருந்த ஸ்வேதாவின் கணவன் ராஜேஷ், ஒரு நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போட்டுக்கிட்டு, இவங்க வீட்லயும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம வீட்ல 2 பசங்க இருக்காங்க. அஸ்வினுக்கு அந்த பொண்ணு ராஜியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். நாம பார்க்க வந்த பொண்ணு மகிய அனிருத்துக்கு கொடுக்க அவங்களுக்கு சம்மதமானு கேளுங்க. ராஜேஷ் சொல்ல எல்லோருக்கும் ஆச்சரியமாகி போனது. ஏனென்றால் ராஜேஷிற்கும் அஸ்வினுக்கும் எப்போதும் ஒரு மறைமுக திரை இருக்கும். அஸ்வின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை எப்போதும் ராஜேஷுக்கு உண்டு. ஆனால் அவன் அந்த வீட்டின் மருமகன் தானே, மகன் இல்லையே. அதனால் இந்த வயதிலேயே இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கும் அஸ்வின் மேல் அவனுக்கு பொறாமை இருந்து கொண்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரிந்தாலும் அதை காட்டிக்கொள்வதில்லை. ஏனென்றால் ஒரு பக்கம் அவர்கள் வீட்டின் மூத்த வாரிசு, இன்னொரு பக்கம் அவர்கள் வீட்டின் மருமகன். அப்படி இருக்க அவன் திடீரென்று இவர்களுடைய கல்யாணத்துக்கு, அதுவும் அஸ்வினின் விருப்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவது அவர்களுக்கெல்லாம் சற்று வியப்பாக இருந்தது. மகிக்கு தன்னை துளியும் சட்டை செய்யாத அஸ்வின் மேல் கோபமாக வந்தது. எப்படியும் அனிருத்தும் அந்த வீட்டு பிள்ளைதானே, அதுவும் அஸ்வினை பார்த்தால் உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்கிறான். பணக்காரன் என்று இவனை திருமணம் செய்து கொண்டால் நாள் முழுவதும் வேலை வேலை என்று படுத்தி எடுப்பவனை போல இருக்கிறான். சிரிக்க கூட தெரியாத முசுடு. இவனை திருமணம் செய்து கொண்டால் கண்டிப்பாக நாம் நினைப்பது போல ஜாலியாக இருக்க முடியாது என்று யோசித்தாள்.
அவளுடைய பார்வை அப்படியே அனிருத்தின் மீது திரும்பியது. அவன் அவளையே தான் ஆச்சரியமாக ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன்னை அறையில் இருந்து வெளியே தூக்கி வந்ததும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அவள் மனத்தராசில் அஸ்வினையும் அனிருத்தையும் நிறுத்தி எடை போட்டாள். சில நிமிடங்களுக்குள் அஸ்வினை விட அனிருத் மிகவும் ஜாலியானவன். இவனோடு இருந்தால் தன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று முடிவு செய்து விட்டாள். நம்மிடம் கேட்கும்போது நமது முடிவை சொல்லலாம் என்று எண்ணியவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். இப்போது அவளுடைய பார்வை நேரடியாக அஸ்வின் கண்களோடு கலந்தது. அஸ்வினின் தாத்தா விஷ்ணுவர்தன் ஆரம்பித்தார். சரி, இதுதான் கடவுளின் முடிவு என்றால் நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். என் பெரிய பேரனுக்கு உங்கள் பெரிய மகள் ராஜியை பேசி முடித்து விடலாம். அதே போல என் சின்ன பேரன் அனிருத்துக்கு உங்கள் சின்ன மகளை முடிவு செய்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக நாம் எல்லோரும் சேர்ந்து சென்று எங்கள் குடும்ப ஜோதிடரிடம் ஒரு முறை கலந்து ஆலோசித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் உங்கள் பெரிய மகளுக்கு இப்போது திருமணம் வேண்டாம் என்று ஜோதிடர் சொன்னதாக சொன்னீர்கள் இல்லையா? எங்களுக்கும் எங்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் உங்கள் பெண்களை பிடித்திருக்கிறது. பிறகு எதற்கு மனதில் ஒரு சந்தேகத்தை வைத்துக்கொண்டு ஒருமுறை எல்லோருக்கும் திருப்தி ஏற்பட்டுவிட்டால் மீதியை உடனே பேசி முடித்து விடலாம் என்றார். இந்த முடிவு எல்லோருக்கும் உகந்ததாக இருந்தது. ராஜியை தவிர அவளுக்கு என்னமோ மனது உறுத்தலாகத்தான் இருந்தது. அதிலும் கிளம்பும் போது அஸ்வின் அவளை பார்த்த அந்த மிரட்டல் பார்வையில் அவள் உடல் நடுங்கியது. அவளை பொறுத்தவரை பணக்காரர்கள் என்றால் எதையும் பணத்தை வைத்துதான் மதிப்பிடுவார்கள். மனதை வைத்து மதிப்பிட மாட்டார்கள். எதையும் பணத்தால் வென்றுவிடலாம் என்பதால் யாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. அதனால்தான் திருமணம் என்று தனக்கு ஒன்று நடந்தால் தங்களை ஒத்த குடும்பமாக அது இருக்க வேண்டும், அங்கு தான் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் நடப்பதற்கும் அவளுடைய விருப்பத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் எண்ணியதற்கு நேர் எதிராக நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருந்தது. இப்போது தான் மறுத்தால் ஒருவேளை தங்கைக்கு விருப்பப்பட்ட வாழ்வு கிடைக்காமல் போய்விடலாம். அதற்கு நான் ஒரு காரணமாகி விடக்கூடாது. அப்படி நடந்துவிட்டால் தினமும் அம்மா ஊசியாக குத்துவாள். ஒத்துக்கொண்டால் அங்கு நரகம், ஒத்துக்கொள்ளாவிட்டால் இங்கு நரகம். கடவுளின் விருப்பம் எப்படியோ அப்படியே நடந்துவிட்டு போகட்டும் என்று அமைதியாக இருந்துவிட்டாள் ராஜி. ஆனால் அவள் கண்களில் இருந்த வெறுப்பை அஸ்வின் படித்து விட்டான். அவன் மனதுக்குள் பொறுமிக் கொண்டிருந்தான். முதலாக ஒரு பெண்ணை தொட்டிருக்கிறேன். உன்னை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் என்னை பிடிக்கவில்லை என்று அவமானப்படுத்தி கதவை முகத்தில் அடித்தது போல சாத்துகிறாய். எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்கு! சற்று முன்பு உன்னை பிடித்துதான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். ஆனால் இப்போது உன்னை பழி வாங்கத்தான் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளப் போகிறேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான் அஸ்வின். அடுத்த நாளே பூமிநாதன் குடும்பத்தினர் அனைவரும் அஸ்வின் வீட்டுக்கு வரவழைக்கப்பட்டனர். அவர்களே கார் அனுப்பி இவர்களை அழைத்துச் சென்றனர். தரகர் சொன்னபோது நினைத்திருந்ததை விட வீட்டின் பிரம்மாண்டத்தை நேரில் பார்த்து வியந்து போனார்கள். மேகலாவும் மகியும் தாங்கள் எதிர்பார்த்ததை விட இவர்கள் வசதி என்பதை எண்ணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ராஜி மற்றும் பூமிநாதனின் மனம் எதையோ இழந்தது போல இருந்தது. பெரிய இடம் என்பதற்கேற்ப வரவேற்பும் தடபுடலாக இருந்தது. வந்தவுடன் ஒரு அரை அடி உயர கண்ணாடி டம்ளரில் எல்லோருக்கும் பழச்சாறு கொடுத்தார்கள். அதை குடித்து முடிப்பதற்குள் ஜோதிடர் வந்துவிட்டார். வெகு நேரம் மணமக்கள் 4 ஜாதகங்களையும் ஆராய்ந்தார். தன் ஜாதகம் அஸ்வின் ஜாதகத்தோடு பொருந்தக்கூடாது, தனக்கு கல்யாணம் நடப்பதற்கு இப்போது வாய்ப்பில்லை என்று ஜோதிடர் சொல்ல வேண்டும் என்று இருக்கும் தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தாள் ராஜி. அவளுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்த அஸ்வின் இவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்களில் அளவில்லாத வெறுப்பு இருந்தது. சற்று நேரத்தில் ஜோதிடர் தொண்டையை செருமிக் கொண்டு ஆரம்பிக்க அந்த இடம் முழுவதும் குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு அமைதியானது. எல்லோரோட ஜாதகமும் ரொம்ப நன்னா இருக்கு. தேடி தேடி எடுத்தா கூட இப்படி ஒரு அருமையான பொருத்தமான ஜாதகம் கிடைக்காது. எந்த குறையும் இல்லாம எல்லாம் ரொம்ப நிறைவா இருக்கு. இவாளுக்கு கண்ணை மூடிண்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கோ. நேரம் காலம் எல்லாம் சரியா கூடி வந்திருக்கு.
உங்க மூத்த பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணலேன்னா இன்னும் 4 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாது. உங்க இளைய மகனுக்கும் குரு பலன் வந்துருச்சு. அதனாலதான் புலையாண்டானுக்கு வரன் தானா அமைஞ்சிடுத்து. நாள் கடத்தாம சட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணிடுங்கோ. ஐயர் சொல்ல எல்லோருடைய முகமும் மலர்ந்து போனது. மேகலாவும் மகியும் உடனடியாக ஏரோப்ளேன் இல்லாமலேயே வானத்தில் பறக்க ஆரம்பித்தனர். அப்புறம் கடைசியா ஒரே ஒரு சின்ன குறை. அதை குறை என்று சொல்ல முடியாது. அதை மட்டும் சரி பண்ணிட்டேல்னா எல்லாரோட வாழ்வும் அமோகமா இருக்கும். ஐயர் சொல்லி முடிக்க மலர்ந்திருந்த அனைவர் முகத்திலும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் ராஜி முகத்தில் மட்டும் ஒரு புன்னகை, உடலில் ஒரு நிமிர்வு. கண்டிப்பாக அந்த குறை தன்னை பற்றித்தான் இருக்கும். இந்த திருமணத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு என்று அவள் முகத்தில் மலர்ச்சி பிறந்தது. எல்லோரும் தயங்கி நிற்க பெரியவர் விஷ்ணுவர்தன் அந்த கேள்வியை கேட்டார். ஜோதிடரே, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறைன்னு சொல்றீங்களே, அது என்ன குறை, யாருக்கு என்று கேட்க, அது அஸ்வினுக்கு கல்யாணம் பண்ண நீங்க முடிவெடுத்திருக்க பொண்ணு ராஜிக்கு தான். ஐயர் சொல்லி முடிக்க அஸ்வின் முகம் கடுப்பாகியது. ஆனால் ராஜிக்கு உடம்பெல்லாம் லேசாகி வானில் பறப்பது போல இருந்தது. அப்பாடா, ஒரு வழியாக கடவுள் கருணை காட்டிவிட்டார். ஜோதிடரை சொல்லிவிட்டதால் இனி அவனுக்கும் தனக்கும் திருமணம் நடக்காது, தப்பித்தோம் என்று சந்தோஷமாக நினைத்தாள். என்ன குறை, என்ன பிரச்சனை இந்த முறை கேட்டது பூமிநாதன். மகளை பற்றிய ஆதங்கம் அவருக்கு. அது பெருசா ஒண்ணுமில்லை. உங்க சின்ன பையனுக்கு 3 முடிச்சு விழுந்து அடுத்த நிமிஷமே நீங்க பெரிய பொண்ணோட கல்யாணத்தை நடத்தலாம். ஆனா முதல்ல நடத்தப்பட வேண்டியது உங்க சின்ன பொண்ணு கல்யாணம் தான். 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில கூட வச்சுக்கலாம். ஆனா சின்ன பொண்ணு கழுத்துல தாலி ஏறும் அடுத்த நிமிஷமே கூட உங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். இதைத்தான் ஜாதகம் சொல்றது என்றார் ஜோதிடர். இவ்வளவுதானா என்று எல்லோருக்கும் சற்று நிம்மதியாக இருந்தாலும், பெரியவனுக்கு திருமணம் முடிக்காமல் சின்னவனுக்கு திருமணம் முதலில் எப்படி என்றாள் காயத்ரி தேவி. விடு காயத்ரி, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இதுவும் நல்லதுக்கு தான். ஒரே நேரத்தில் 2 ஜோடிகளுக்கு கல்யாணம் நடந்தா அதுல ஒரு ஜோடி நல்லா இருக்க மாட்டாங்கன்னு பொதுவா சொல்வாங்க. முகூர்த்த நேரத்தை கொஞ்சம் மாத்தி வச்சிடலாம். நம்ம முந்திரிக்கோட்டை அனிருத் கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலாம். அடுத்து 5வது நிமிஷமே அஸ்வின் கல்யாணத்தையும் நடத்திடலாம். பாட்டி அஞ்சனா தேவி சொல்ல யாரும் மறுபேச்சு பேசவில்லை. ராஜியின் சந்தோஷம் எல்லாம் ஊசி குத்திய பலூன் போல ஆனது. தப்பிக்க ஒரு வழி கிடைத்தது என்று நினைத்தால் அதையும் அடைத்து விட்டார்களே, அவ்வளவுதான். இதுவரை மகிக்காக எவ்வளவோ செய்தாயிற்று, கடைசியாக இதையும் செய்துவிட வேண்டியதுதான் என்று மனதை தேற்றிக் கொண்டாள். ராஜி அந்த வீட்டு மருமகளாக செல்வதில் மேகலாவுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆனால் மகிக்குத்தான் தான் விரும்பியபடி மிகப்பெரிய இடத்தில் சம்பந்தம் அமைந்தது அவளுக்கு மிகவும் சந்தோஷம். பூமிநாதனுக்கோ தன் மூத்த மகள் ராஜிக்கு கடவுளாக கொடுத்த இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்ற நம்பிக்கை இருந்தது. எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் சமாளித்து வரக்கூடியவள் என் மகள். இப்போது மகிக்காக அவள் இதை ஒத்துக்கொண்டாலும் இந்த வாழ்க்கை அவளுடையதாக மாறும் ஒரு நாள் என்று எண்ணினார். கிளம்பும் போது அஸ்வின் முகத்தில் இருந்த வெற்றி பெருமிதத்தை பார்த்த ராஜிக்கு தாங்கவே முடியவில்லை. கடைசியில் அவன் நினைத்தது போலவே எல்லாம் நடக்கிறதே என்று மனதுக்குள் புழுங்கினாள். அதன் பிறகு இருவேட்டிலும் கல்யாண வேலையை ஆரம்பித்து விட்டனர். கையில் இருக்கும் மொத்த பணத்தையும் போட்டு மகிக்கு நிறைவாக செய்துவிட வேண்டும், ராஜிக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தாள் மேகலா. ஆனால் இப்போது எல்லாம் தலைகீழாக மாறியிருந்தது. அவருடைய எண்ணத்திலும் மண் விழுந்தது. மகிக்காக சில நகைகள் புடவைகள் என்று பார்த்து வைத்திருந்தாள். இப்போது ராஜியின் கல்யாணமும் சேர்ந்து கொள்ளவே இருவருக்கும் வாங்க வேண்டியதாகி போனது. இருவருக்கும் ஒரே மாதிரி செய்வதாக இருந்தால் மட்டுமே ஆபீஸில் லோன் போட்டு தருவேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார் பூமிநாதன். மேகலாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ பணம் அவரிடமிருந்துதான் வர வேண்டும். அதனால் அவர் சொல்வதற்கு ஒத்துக்கொண்டு இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக எல்லாவற்றையும் வாங்கினாள். அஸ்வின் வீட்டிலிருந்தும் இவர்களுக்காக சில நகைகளையும் பட்டுப்புடவைகளையும் அனுப்பி வைத்திருந்தார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உறவுகளுக்கு காட்டுவதும் அதை போட்டோ எடுத்து அனுப்புவது, இதுவே மேகலாவின் முழுநேர வேலையாகி போனது.
மகி இதில் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டாள். ஒரே உற்சாகத்தோடு இருந்தாள். திருமணத்துக்கு 1 மாதமே இருந்த நிலையில் அவளுடைய பெரும்பாலான நேரம் பார்லரிலேயே கழிந்தது. திருமண பத்திரிகையை தன்னுடைய தோழிகளுக்கு கொடுக்க செல்வது, ஷாப்பிங் செல்வது என்று மகி ஒரே பிஸியாக இருந்தாள். ஆனால் ராஜி அதற்கு நேர்மாறாக இருந்தாள். எப்போதும் போல வீட்டு வேலைகளை செய்வது, தனக்கு பிடித்த ஓவியங்களை வரைவது, தோட்டத்தை பராமரிப்பது என்று அவளுடைய வழக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஓரிரு முறை பூமிநாதன் கூட கேட்டு பார்த்து விட்டார். கல்யாணத்துக்கு தயாராக வேண்டிய சின்ன பெண் நீ, ஆனால் நீ என்னமோ வாழ்ந்து முடித்துவிட்ட பாட்டியை போல நடந்து கொள்கிறாயே. உன் தங்கைக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையும் இதில்தான் அடங்கி இருக்கிறது. எனக்கு உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது. அந்த வீட்டில் நல்ல மருமகளாக, எல்லோரும் பாராட்டும் மருமகளாக நீ இருப்பாய். அவர்களை பார்த்தால் நல்ல மனிதர்களாக தெரிகிறார்கள். அதனால் அவர்கள் பணக்காரர்கள் என்ற பயத்தை விட்டு கல்யாண பெண்ணாக சந்தோஷமாக இரு என்று சொல்லி பார்த்து விட்டார். அப்பா சொன்னால் மறுவார்த்தை பேசாமல் ஏற்றுக்கொள்ளும் ராஜியால் இந்த ஒரு விஷயத்தில் அவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அனிருத் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு குழந்தை போல சந்தோஷமாக துள்ளி திரிந்து கொண்டிருந்தான். அண்ணன் அஸ்வினுடன் அவ்வப்போது ஆபீஸ் போய் வந்தான். 7-8 முறை தன் வருங்கால மாமியார் வீட்டுக்கு வந்து மகியுடன் பேசிக்கொண்டிருந்தான். தன் வருங்கால மனைவி மகிக்காக மொபைல் போன், வாட்ச், மோதிரம் என்று ஏதாவது ஒன்றை வாங்கி வந்து பரிசளித்தான். இதையெல்லாம் பார்த்த மகிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நல்ல வேலை, அந்த அஸ்வின் அவனாகவே என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஒருவேளை அவனை திருமணம் செய்ய வேண்டி இருந்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். தன் தேர்வு சோடை போகவில்லை. எண்ணி எண்ணி பெருமிதப்பட்டாள். தனக்காக அனிருத் வாங்கி வரும் பரிசுகளை ராஜியிடம் காட்டி, அந்த உம்மனாமுஞ்சி அஸ்வினை திருமணம் செய்து கொண்டு நீ என்ன பாடுபட போகிறாயோ தெரியவில்லை. திருமணம் நிச்சயமானதிலிருந்து இன்னும் 1 முறை கூட அவர் உன்னை வந்து பார்க்கவே இல்லை. உன்னுடன் பேசக்கூட நினைக்கவில்லை. அவருடன் உனது வாழ்வு எப்படி இருக்க போகிறதோ. நீ மிகவும் பாவம் அக்கா என்று அவளை அவ்வப்போது சீண்டிக்கொண்டே இருந்தாள். எல்லாம் உனக்காகத்தான் என்று நுனிநாக்கு வரை வரும் வார்த்தைகளை அப்படியே விழுங்கி விடுவாள் ராஜி. பாவம் சிறு பெண், அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும். நம்முடைய வருத்தத்தையும் கோபத்தையும் காட்டி அவளை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று சின்ன சிரிப்போடு தங்கையின் சீண்டலுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாள். அந்த வீடு எனக்கான இடமில்லை. இந்த திருமணத்தை எப்படி தடுப்பது என்று யோசித்து கொண்டே இருந்த ராஜிக்கு சட்டென்று ஒரு யோசனை பிறந்தது. அதன் பிறகு அவளுடைய கலக்கம் மறைந்தது. அவளிடம் முன்பிருந்த உற்சாகமும் கலகலப்பும் வந்து ஒட்டி கொண்டது. மகளின் மாற்றத்தை பார்த்த பூமிநாதனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு வழியாக இந்த பெண் நடக்கப் போகும் திருமணத்தை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்றே தோன்றியது அவருக்கு. நாட்கள் யாருக்காகவும் காத்திராமல் ஓடிக்கொண்டிருந்தது. இரு பக்கமும் எல்லா ஏற்பாடுகளும் முடிந்து திருமண மண்டபத்துக்கு வந்துவிட்டனர். மிக பெரிய மண்டபம். ஆனாலும் கூட்டம் அலைமோதியது. ரிசப்ஷன் வைக்க முடிவு செய்திருந்தாலும் திருமணத்துக்கும் உறவினர்கள், நண்பர்கள், வியாபார தொடர்பில் இருப்பவர்கள் என்று எல்லோரையும் அழைத்திருந்தார்கள் அஸ்வின் குடும்பத்தினர். அதே போல மேகலாவும் எங்கெங்கோ இருக்கும் பழைய சொந்தங்களை எல்லாம் தேடி பிடித்து தன் மகள்களின் திருமணத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாள். அவர்கள் மேல் பாசம், அக்கறை என்பதையெல்லாம் விட தன் பெண்களின் கல்யாணம் எவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கிறது என்பதை காட்டிவிடும் ஆர்வம் அவளுக்கு. திருமணத்துக்கு முதல் நாள் பெண் அழைப்பு முடிந்து மண்டபத்துக்கு வந்த ராஜியை பார்த்து அசந்து போனான் அஸ்வின். அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக அழகு தேவதையாக சர்வ அலங்காரத்துடன் சிரித்த முகமாக வந்து கொண்டிருப்பவளை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்து வந்தது. சில நிமிடங்கள் தன்னை மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் சட்டென்று தன்னையே திட்டிக் கொள்ள ஆரம்பித்தான். டேய் அஸ்வின், அவ யாரு? உன்னை அவமானப்படுத்தினவ. நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உன் முகத்துக்கு நேரா உன்னை பிடிக்கலன்னு கேவலப்படுத்தினவ. அது மட்டுமா, துளி கூட மரியாதை இல்லாம முகத்துல அடிச்ச மாதிரி கதவை படார்னு சாத்தி உன்னை பிச்சைக்காரன் மாதிரி கேவலப்படுத்தினவ. அவளை போய் ரசிச்சுக்கிட்டு இருக்கியே, ச்சே
இந்த அழகுக்கு பின்னாடி இருக்கிறது அத்தனையும் திமிர். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? நாளை ஒரு நாள் தானே. என்னை அவமானப்படுத்தின இல்ல, திருமணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன் திமிர நான் எப்படி ஒடுக்கிறேன்னு பார், மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். அஸ்வின் அங்கிருந்து விலகிச் செல்ல முயல ராஜி அவன் எதிரில் வந்தாள். என்ன மாப்ள சார், என்ன திட்டி முடிச்சிட்டீங்களா? இல்ல எப்படியெல்லாம் திட்டலான்னு ஒத்திகை பார்த்துட்டு இருக்கீங்களா? அவள் கேட்க இவனுக்கு வியர்த்து விட்டது. எப்படி? என் மனதை அப்படியே படித்தது போல கேட்கிறாள். இவள் திமிர் பிடித்தவள் மட்டுமல்ல, அடுத்தவர் மனதை படிக்க தெரிந்தவளாகவும் இருக்க வேண்டும். இவளிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவன் அங்கிருந்து நகர முயல மறுபடியும் அவனை தடுத்தது அவளுடைய குரல். மாப்பிள்ள சார், நீங்க எனக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கலாம்னு ரொம்ப யோசிச்சு நேரத்தை வீண் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி ஒன்னும் நடக்கவே போறதில்ல. உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லிவிட்டு கம்பீரமாக உள்ளே சென்ற ராஜியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். மறுநாள் மண்டபம் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. பட்டுச் சேலைகளின் பளபளப்பும் நகைகளின் ஜொலிப்பும் அந்த விளக்குகளையே தோற்கடித்து கொண்டிருந்தது. 2 பியூட்டிஷியன்கள் மகி அழகாக அலங்கரித்து கொண்டிருக்க 2 முறை அனிருத் வந்து அவளை பார்த்துவிட்டு போயிருந்தான். ராஜிக்கும் ஒரு பியூட்டிஷியன் உதவி கொண்டிருந்தாள். தன் முடிவில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த ராஜி எந்த தயக்கமும் இன்றி திருமணத்துக்கு தயாராகி கொண்டிருந்தாள். எப்படியும் இந்த திருமணத்தில் இருந்து தப்பி விடுவோம் என்ற நம்பிக்கை அவளுக்கு முழுமையாக இருந்தது. இதுவரை அவளுடைய திட்டத்தை யாரிடமும் சொல்லவில்லை. என்ன, இவள் திட்டத்தை செயல்படுத்திய பிறகு அப்பா மிகுந்த வருத்தப்படுவார். அவரை சமாளித்துக் கொள்ளலாம். அம்மா பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டார். அவர் விரும்பியபடி மகிக்கு மிகப்பெரிய பணக்கார இடத்தில் திருமணம் முடிந்துவிடும். இதையெல்லாம் யோசித்தவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் திட்டத்தை செயல்படுத்த தயாராகி கொண்டிருந்தாள். மண்டபத்தில் மங்கள வாத்தியம் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த மிகப்பெரிய மேடையில் 2 ஜோடிகள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அஸ்வினின் அக்கா ஸ்வேதா மற்றும் சில பெண்கள் வந்து ராஜியை மேடைக்கு அழைத்துச் சென்றனர். சில சம்பிரதாயங்கள் முடிந்து முகூர்த்த புடவையை ஐயர் கையில் கொடுக்க அதை வாங்கி கொண்டாள் ராஜி. அவளை தொடர்ந்து ஸ்வேதாவும் பியூட்டிஷியனும் அறைக்கு வந்தார்கள். ராஜி முகூர்த்த புடவையில் தயாராகி மேடைக்கு வந்தபோது அங்கே அனிருத்தையும் அவளுடைய தங்கை மகியையும் காணவில்லை. திடுக்கிட்டு போய் ஸ்வேதாவிடம் கேட்க, அதுவா, அவங்க 2 பேரும் தயாராகிட்டு இருக்காங்க என்றாள் சாதாரணமாக. ராஜிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன, தயாராகிட்டு இருக்காங்களா? அவங்க திருமணம் முடிந்ததும் தானே எங்க திருமணம் என்றாள் ஸ்வேதாவிடம். ஓ அதுவா, உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு ஜோதிடர் சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா பெரியவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு தான் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. ஊர் உலக வழக்கத்தை மீறக்கூடாதுன்னு அஸ்வினும் அதை வற்புறுத்தினான். அதனால ஐயர்கிட்ட சொல்லி அதுக்கான பரிகாரத்தை நாங்க நேத்தே செஞ்சு முடிச்சிட்டோம். உங்க கல்யாணம் தான் முதல்ல நடக்கும். அதுக்கு அடுத்துதான் உங்க தங்கச்சி கல்யாணம். வந்து உட்காருங்க என்று அவளை அழைத்து வந்து மணமேடையில் அஸ்வினின் அருகில் உட்கார வைத்தாள் ஸ்வேதா. உலகமே தலைகீழாக சுழல்வது போல இருந்தது ராஜிக்கு. அவள் மனதில் கட்டியிருந்த கோட்டை சீட்டுக்கட்டுகளாய் சரிய துவங்கியது. தன் திட்டம் தவிடுபொடியானதில் அவளுடைய சந்தோஷம் மொத்தமும் காணாமல் போயிருந்தது. என்ன, அதிர்ச்சியா இருக்கா? உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க நினைச்ச. உன் பிளான் எப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? நேத்து நீயா வந்து என்கிட்ட சிரிச்சு பேசின போதே உன்னோட பிளான் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ நானும் தாத்தா கிட்ட சொல்லி என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் என்று மெதுவாக சொன்னவன் ஐயர் அழைக்க அவரை பார்த்தான். எடுத்துக்கோங்க, ஐயர் சொல்ல தேங்காயின் மேலிருந்த தாலி கோர்க்கப்பட்ட மஞ்சள் கயிறை கையில் எடுத்தான். ஐயர் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று முழங்க அவளுடைய பதற்றத்தை ஒரு கண்ணால் ரசித்து கொண்டே ராஜியின் கழுத்தில் முதல் முடிச்சை போட்டான் அஸ்வின். தொடரும்.